அமெரிக்கா, ஈரான், இஸ்ரேல் இடையிலான இந்த போர்ல தற்பொழுது அமெரிக்காவினுடைய நிலை வந்து எப்படி இருக்குன்னு சொன்னா மிகவும் ஒரு மோசமான நிலையாக மாறி இருக்கிறது. எதற்காகன்னு சொன்னா தற்பொழுது அமெரிக்கா தரப்புல என்ன சொல்லியிருக்காங்கன்னு சொன்னா ஈரானுடன் பேச்சுவார்த்தைகள் நடைபெற்று வருவதாகவும் இந்த முறை ஈரானானது உண்மையாகவே சமாதானத்தை விரும்புவதாகவும் 5 நாட்களுக்கு ஈரானினுடைய மின்சார அமைப்புகள் மீது அமெரிக்காவினுடைய தாக்குற அந்த திட்டமானது 5 நாட்களுக்கு ஒத்தி வைக்கப்பட்டிருப்பதாக வந்து சொல்லியிருக்காங்க. ஒத்தி வைக்கிறேன்னு சொன்னா அந்த திட்டத்தை வந்து நிப்பாட்டுறோம்னு அர்த்தம் இல்லை, 5 நாட்களுக்கு அந்த திட்டத்தை வந்து பிட் போட்டிருக்காங்க. அதாவது ஈரானினுடைய மின்சார நிலையங்களை தாக்குவதற்கான அமெரிக்காவினுடைய திட்டத்தை வந்து 5 நாளைக்கு பிட் போட்டிருக்காங்க. 5 நாளைக்கு பிட் போட்டிருக்காங்கன்னு சொன்னா என்ன அர்த்தம்? அந்த 5 நாளைக்குள்ள அந்த மின்சார நிலையங்கள் மீது தாக்குதலை நடத்துறதை விட ஏதோ ஒரு பெரிய ஒரு தாக்குதலை நடத்துறதுக்கு திட்டம் போடுறாங்க. அந்த 5 நாளைக்குள்ள வந்து அந்த திட்டத்தை வந்து போடுறாங்கன்னு சொல்லி தான் அர்த்தம். தற்பொழுது ஈரான் தரப்புல வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னு சொன்னா ட்ரம்ப் அவர்கள் வந்து போய் சொல்றாரு. அதாவது அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையில எந்த விதமான பேச்சுவார்த்தைகள் வந்து இடம்பெறவில்லைன்னு சொல்லியும் எந்த விதமான பேச்சுவார்த்தைகள் வந்து தாங்க அவருடன் வைக்க போவதில்லைன்னு சொல்லியும் ஈரான் தரப்புல வந்து சொல்லப்பட்டிருக்குது. அதாவது உலக சந்தையில எரிபொருளுக்கு ஏற்பட்டிருக்கின்ற விலை உயர்வினையும் அமெரிக்காவினுடைய பங்கு சந்தையில் ஏற்பட்டிருக்கின்ற சரிவுகளையும் ஓரளவுக்கு சரி செய்வதற்காகவும் எண்ணெயின் விலையை வந்து கொஞ்சம் குறைப்பதற்காகவும் ட்ரம்ப் வந்து இப்படி ஒரு பொய்யை வந்து சொல்லியிருக்கிறார். ட்ரம்ப் வந்து இந்த பொய் உலகத்துல நிறைய நாட்டு தலைவர் வந்து ட்ரம்ப் சொல்லியிருக்கிற விஷயம் வந்து பொய்ன்னு சொல்லியிருக்காங்க. இந்த பொய்க்கு பின்னால பார்த்தோம்னு சொன்னா உண்மையிலேயே உலக சந்தையில எண்ணெயினுடைய விலை வந்து கொஞ்சம் குறைந்துதான் இருக்கின்றது. இப்ப பார்த்தோம்னு சொன்னா 2 நாடும் வந்து இப்படி அமெரிக்கா தரப்புல வந்து ஈரானோட பேச்சுவார்த்தை நடைபெற்றிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஈரான் தரப்புல வந்து அப்படி எந்த விதமான பேச்சுவார்த்தை நடைபெறவில்லை, எண்ணெயினுடைய விலையை குறைப்பதற்காக தான் ட்ரம்ப் அவர்கள் இப்படி ஒரு பொய்யை சொல்லியிருக்கிறேன்னு சொல்லப்பட்டிருக்குது. இதே நேரம் பார்த்தோம்னு சொன்னா அமெரிக்கா ஈரான் மீது தாக்குதலை நடத்தி தான் இருக்கிறாங்க. அதே மாதிரி ஈரானும் இஸ்ரேல் மீது வளமையை விட அதிகமான தாக்குதலை நடத்தி இருக்கிறாங்க. இதை தாண்டி பார்த்தோம்னு சொன்னா ஈரான், சவுதி அரேபியா, குவைத் மீது வந்து தாக்குதலை நடத்தியிருக்காங்க. பதிலுக்கு இஸ்ரேலும் ஈரான் மீது தாக்குதலை நடத்தி தான் இருக்கிறாங்க. ஈரானினுடைய நிறைய ஏவுகணைகளை வந்து இஸ்ரேல் தரப்புல வந்து மறைச்சிருக்காங்க. அந்த மறைச்ச அந்த ஏவுகணைகள் எல்லாம் இஸ்ரேல்ல வீடுகள் மீது எல்லாம் விழுந்து சேதமாயிருக்குது. இப்படி பார்த்தோம்னு சொன்னா 2 தரப்புலையும் இவ்வாறான விஷயங்கள் நடைபெற்று கொண்டிருக்கிற அதே நேரம் பார்த்தோம்னு சொன்னா இந்த 3 நாடுகளுக்கு இடையிலும் வந்து மாறி மாறி ஏவுகணை தாக்குதல்களும் அமெரிக்காவினுடைய தளங்கள் மீது ஈரான் தாக்குதலா இருக்கட்டும், ஈரான் மீது அமெரிக்காவுடைய தளங்கள் இருந்து தாக்குதலா இருக்கட்டும், இஸ்ரேல் மீது தாக்குதலா இருக்கட்டும், இஸ்ரேல் ஈரான் மீது தாக்குவதா இருக்கட்டும், இந்த மாதிரியான விடயங்கள் வந்து தொடர்ச்சியாக நடைபெற்று கொண்டுதான் இருக்கின்றன. ஈரான்ல பார்த்தோம்னு சொன்னா கடந்த 25 நாட்களாக இன்டர்நெட் வந்து துண்டிக்கப்பட்டிருக்கின்றது. ஈரானினுடைய மக்கள் வந்து தனிமைப்படுத்தப்பட்டிருக்கிறார்கள் சொல்லியே சொல்லலாம். அதாவது உலக மக்கள்ல இருந்து இந்த இன்டர்நெட் துண்டிக்கப்பட்டதால தனிமைப்படுத்தப்பட்டிருக்கிறார்கள் சொல்லியே சொல்லலாம். பாரிய அளவிலாக ஈரான்ல வந்து இந்த தகவல் பரிமாற்றம் வந்து கட்டுப்படுத்தப்பட்டிருக்கின்றது. இஸ்ரேல் தரப்புல என்ன சொல்லிருக்காங்கன்னு சொன்னா IRGC-னுடைய உளவுத்துறை தலைமையகம் வந்து தாக்கப்பட்டிருப்பதாகவும் ஈரானினுடைய ஏவுகணை கிடங்குகள், ஆயுத களஞ்சிய சாலைகள், பாதுகாப்பு அமைப்புகள் உட்பட 50க்கும் மேற்பட்ட இலக்குகள் மீது இஸ்ரேல் வந்து தாக்குதல் நடத்தி இருப்பதாக இஸ்ரேல் தரப்புல வந்து சொல்லப்பட்டிருக்கின்றது. ஈரான் எடுத்து பார்த்தோம்னு சொன்னா ஈரான் தரப்புல என்ன சொல்லிருக்காங்கன்னு சொன்னா டெல் அவிவோட மையத்துல வந்து ஈரான் வந்து தாக்குதலை நடத்தியிருக்காங்க. அதை தாண்டி பார்த்தோம்னு சொன்னா இஸ்ரேல்ல நிறைய கட்டடங்களை வந்து ஏவுகணை தாக்குதல் மூலமா வந்து சேதப்படுத்தி இருக்கிறாங்க. நிறைய வாகனங்கள் வந்து இஸ்ரேலில் இருக்கிற நிறைய வாகனங்கள் வந்து இந்த ஏவுகணை தாக்குதலால தீப்பற்றி எரிகின்றது. இப்படி பார்த்தோம்னு சொன்னா ஈரான் தரப்புலையும் வந்து இஸ்ரேல் மீது நிறைய தாக்குதல் வந்து இந்த ஒரு சில நாட்களுக்குள்ள வந்து நடத்தித்தான் இருக்கிறாங்க. அமெரிக்கா ஈரானுடன் பேச்சுவார்த்தை நடைபெற்றிருக்குது என்று சொன்னதுக்கு பிற்பாடு பார்த்தோம்னு சொன்னா ஈரான்ல இருந்து இஸ்ரேலுக்கு தாக்குதல் நடைபெற்றிருக்கின்றது, இஸ்ரேல்ல இருந்து ஈரானுக்கு தாக்குதல் நடைபெற்றிருக்கின்றது, அமெரிக்க தளங்கள்ல இருந்து ஈரானுக்கு தாக்குதல் நடைபெற்றிருக்கின்றது, ஈரான்ல இருந்து பக்கத்தில் இருக்கிற அமெரிக்காவுக்கு சார்பான நாடுகள் மீது தாக்குதல் நடைபெற்றிருக்கின்றது, பத்தாக்குறைக்கு லெபனான்ல இருந்தெல்லாம் தாக்குதல் நடைபெற்று இருக்கின்றது. அதாவது ஈரானுடன் அமெரிக்கா பேச்சுவார்த்தை நடத்தி இருக்குது என்று ட்ரம்ப் சொன்னதுக்கு பிற்பாடு இவ்வளவு விஷயங்கள் வந்து நடந்து இருக்கின்றன. ஈரான் எடுத்து பார்த்தோம்னு சொன்னா அமெரிக்கா சொன்ன மாதிரி ஈரானினுடைய மின்சார அமைப்புகளை அமெரிக்கா தாக்கினால் ஈரான் பதிலுக்கு அமெரிக்காவினுடைய நேச நாடுகள், அமெரிக்காவுக்கு உதவி செய்கிற நாடுகள், அதாவது அமெரிக்காவினுடைய பேஸ், அமெரிக்காவினுடைய இராணுவ தளங்களை வச்சிருக்கிற நாடுகள், அமெரிக்காவினுடைய இராணுவ தளங்களுக்கு உதவி செய்கிற நாடுகள், இந்த நாடுகள் மீது அந்த நாடுகளுடைய மின்சார அமைப்புகள் மீது வந்து ஈரான் தாக்குதலை நடத்தும். இந்த தாக்குதலானது உலகத்துல பெரிய விளைவுகளை வந்து ஏற்படுத்தும் என்று சொல்லியும் மற்றும் நீர் நிலையங்கள், இந்த நாடுகளுடைய நீர் நிலையங்கள், நீர் சுத்திகரிப்பு நிலையங்கள் மீதும் ஈரான் தாக்குதலை நடத்தும் என்று சொல்லியும் ஈரான் தரப்புல வந்து எச்சரிக்கப்பட்டிருக்கின்றது. ட்ரம்ப் அவர்கள் சொல்லியிருக்கிற ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மஸை வந்து இனி வருகின்ற நாட்கள்ல வந்து
ஈரானும் அமெரிக்காவும் சேர்ந்தே வந்து கட்டுப்படுத்தும் சொல்லியிருக்கு. இந்த தகவலையும் வந்து ஈரான் வந்து முற்றுமுழுதாக மறுத்திருக்காங்க. ஸ்ட்ரைட் ஆஃப் ஹோர்மஸை வந்து தாங்க ஒரு பொழுதும் அமெரிக்காவிடம் கொடுக்க போவதில்லைன்னு சொல்லியும் அதை வந்து தாங்க முற்றுமுழுதாக கட்டுப்படுத்த போவதாக வந்து ஈரான் தரப்புல வந்து சொல்லப்பட்டிருக்கின்றது. ட்ரம்ப் அவர்கள் சொல்லியிருக்கிற இந்த பொய்க்கு பின்னால பார்த்தோம்னு சொன்னா உண்மையிலேயே வந்து உலக சந்தையில் எரிபொருட்களின் விலைகள் வந்து குறைந்துதான் இருக்கின்றன. இஸ்ரேலினுடைய பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாஹூ என்ன சொல்லுகிறேன்னு சொன்னா இந்த போர் தொடரும் சொல்லியும் அமெரிக்காவினுடைய ஆதரவுடன் ஈரானில் இருக்கிற இந்த இலக்குகளை வந்து தாங்க அடைவோம் சொல்லியும் அமெரிக்காவினுடைய ஆதரவுடன் தாங்க அந்த இலக்குகளை வந்து அடைவோம் சொல்லியும் இஸ்ரேலினுடைய பிரதமர் வந்து பெஞ்சமின் நெத்தன்யாஹூ வந்து சொல்லியிருக்கிறார். இந்த போரானது நீண்ட நாட்களுக்கு நீடிக்கிறதால நிறைய உயிர் சேதங்களும் ஏற்பட்டு இருக்கின்றன. உலகத்தில் இருக்கிற நிறைய நாடுகளும் வந்து பெரிய அளவிலான பொருளாதார நெருக்கடிகளும் ஏற்படுகின்றது, இலங்கை உட்பட. இப்படி பார்த்தோம்னு சொன்னா உலகத்துல இந்த போர்னால பெரிய அளவிலான பிரச்சனைகள், பெரிய அளவிலான பதட்டங்கள் வந்து போய்கொண்டிருக்கிறது. இதே நேரம் பார்த்தோம்னு சொன்னா எங்களுடைய நாட்டிலேயும் வந்து அத்தியாவசிய பொருட்களுக்கான விலைகள் வந்து அதிகரித்த வண்ணமே இருக்கின்றன, எரிபொருட்களுக்கான விலைகள் வந்து அதிகரித்த வண்ணமே இருக்கின்றன, போக்குவரத்து சேவைகளுக்கான விலைகள் அதிகரிக்கப்பட்டிருக்கின்றன. இதை தாண்டி பார்த்தோம்னு சொன்னா இந்த எரிபொருட்களை வந்து பதுக்கிற ஆட்களுடைய எண்ணிக்கையிலும் வந்து எங்கள் நாட்டு வந்து அதிகமாகவே போய்கொண்டிருக்கின்றன. அதுக்கான கைது நடவடிக்கைகளும் தொடர்ச்சியாக நடைபெற்று தான் இருக்கின்றன. இன்றைய தினம் பார்த்தோம்னு சொன்னா 41 வயதுடைய நபர் ஒருவர் செருணுவார என்ற பகுதியில் இருந்து கைது செய்யப்பட்டிருக்கிறார். இவர் எதற்காக கைது செய்யப்பட்டிருக்கிறார்னு சொன்னா 1820 லிட்டர் டீசலை வந்து இவர் பதுக்கி வச்சிருந்த குற்றத்துக்காக வந்து சட்டவிரோதமாக பதுக்கி வச்சிருந்த குற்றத்துக்காக 5-10 லிட்டரும் இல்ல 1820 லிட்டர் டீசலை வந்து இவர் பதுக்கி வச்சிருந்திருக்கிறார். இப்படி இலங்கையில் இருக்கிற ஒரு சில நபர்கள் வந்து சட்டவிரோதமாக இந்த எரிபொருட்களை பதுக்கிற ஒரு காரணத்தினாலையும் இலங்கையில இந்த எரிபொருளுக்கான பற்றாக்குறை நிலை வந்து தொடர்ச்சியாக காணப்பட்டு கொண்டே இருக்கின்றன. இந்த விடயங்கள் தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை வந்து கமெண்ட் செக்ஷன்ல பதிவு செய்யுங்க. நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னு சொன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.